தமிழ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்நாடகா ஸ்பெஷல், அதாவது மத்தூர் வடை. கர்நாடகால பாத்தீங்கன்னா மத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் இந்த வடை ஃபர்ஸ்ட் செஞ்சிருப்பாங்களோ என்னமோ, அதனால மத்தூர் வடைன்னு பேரு. இந்த வடை வந்து ரொம்ப நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து அவல் வடை நம்ம செஞ்சிருந்தோம், ரொம்ப வரவேற்பு இருந்தது. அவல் வடை எப்படி மாவு அரைக்காம ஈஸியா செஞ்சோமோ அது போல அந்த மத்தூர் வடையும் அரிசி மாவு வச்சு டக்குன்னு ஈஸியா நம்ம பண்ணிடலாம், மாவு அரைக்க தேவையில்லை. இந்த வடை 100 வடை நம்ம செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த வடைக்கு 1.5 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 200 கிராம் பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 50 கிராம் இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலையே கழுவிட்டு அரிஞ்சிக்கலாம். அரைக்கட்டு கொத்தமல்லி தலையை கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த வடைக்கு நம்ம 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இது நான் வீட்டில் அரைச்ச மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வெள்ளை ரவை, பட்டன் ரவைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நைஸா இருக்கிற ரவை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம 1/2 கிலோ மைதா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரவை, அரிசி மாவு அதுக்கு பைண்டிங்காக நம்ம மைதா சேர்த்துருக்கோம். மைதா வேண்டாம், ஹெல்த் இல்லைன்னு நினைக்கிறவங்க கடலை மாவு கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். மாவெல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அடுத்தது தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம்.
இந்த வடைக்கு 2 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் வந்து இந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ வடை மாவு பிசைஞ்சாச்சு. இதை உருட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒயிட் கிளாத் ஒன்று போட்டிருக்கேன், அதில் தட்டிட்டு அப்புறமேல் வடை சட்டியில் போட்டுக்கலாம். மத்தூர் வடை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வடை வந்து கர்நாடகா ஸ்பெஷல், ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.